ஸோ இந்த ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ சிசர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம். ஒருவேளை இந்த சிசர் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இது வந்து மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்ம பேப்பர்ஸை கட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேப்பரில் டிராஃப்ட் பண்ணிட்டு அதில் கட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த சிசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிசர் வச்சு யூஸ் பண்ண வேண்டியது பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது வந்து கிளாத்துக்கு மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் இந்த சிசர் வந்து பிளண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிக்ஸாக் சிசர். ஸோ இந்த சிசர் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்ஈவன் எட்ஜஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம அதில் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு ஃபேப்ரிக் வெளியே வராது. ஸோ அதுக்காக நம்ம இந்த சிசர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்மால் சிசர். இது வந்து நிறைய எல்லா டிசைனர்கிட்டையும் அவங்க மிஷின் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிசர், அதனால நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிராப் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு முன்னாடிலாம் நம்ம இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் எடுக்கும், இது வெயிட்டாக வேறு இருக்கும். ஸோ இதை எடுத்து கட் பண்ணோன்னா நமக்கு சிலப்போ ஃபேப்ரிக்லேயும் ஏதாவது ஸ்பாயில் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், பட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைனர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.